புலன் விசாரணை பார்ட் 2 வந்து அடுத்த வியாழக்கிழமை ஜனவரி 29 படம் ரிலீஸ் பண்ணுறோம் சார். இதை வந்து முதல் முயற்சியா ஒன்லி தமிழ்நாட்டுக்கு தியேட்டர்ஸ்ல மட்டும் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஈவன் கேரளா கர்நாடகாவும் அடுத்த வாரம் தான் ரிலீஸ் பண்ணோம். பண்ணுங்க இல்லைனா வேண்டாம் சொல்லி எல்லாம் நிறுத்திட்டோம். அதுபோல் எஃப்எம்எஸ்லையும் நாங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணல. ஏன்னா மற்ற இதில் வந்து இங்கே திருட்டு விசிடியோ பைரட்டட் விசிடியோ வரக்கூடாதுங்கிறதுக்காக. அது முதல் காரணம். அதை லாஸ் பண்ணாலும் பரவாயில்ல. இன்னொன்று, இதை வந்து இந்த திரையரங்கத்திலேருந்து ரெக்கார்ட் பண்ணும்போது எந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ணுறாங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரு நியூ இன்வென்ஷன் நம்ம வந்து இன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ எங்களோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் வந்து முதன்முறையாக ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த பக்கத்தில் இருக்க எந்த டவரில் அது இருக்குங்கிறது அது வந்து அதோட கோடு வந்து ரெக்கார்ட் ஆகிடும். அதுபோல் 3 முறை அதில் ரெக்கார்ட் ஆகலாம். ஒரு ரெக்கார்ட் பண்ணும்போது, காப்பி பண்ணும்போது, ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது, இது போல் பண்ணும்போது ஒன்று முதல் தடவை ரெக்கார்ட் பண்ணும்போது தியேட்டரில் தான் பண்ண முடியும். அப்போ தியேட்டர்லேருந்து பண்ணும்போது அது மூவ்மெண்ட் இருக்காது. அதனால நிச்சயமா எந்த இடத்துல இருந்து பண்றாங்க, எந்த செல் டவர் பக்கத்துல இருக்கு, அது எந்த தேட்டருங்கிறத 100% கண்டுபிடிச்சிட முடியும். அதை காப்பி பண்ணும்போது வந்து ஒரு நாள் வந்து இந்த தெருவில் காப்பி பண்ணலாம், அடுத்த நாள் அந்த தெருவில் காப்பி பண்ணலாம், ஒரு நாள் இந்த வீட்டில் காப்பி பண்ணலாம். அப்போ கொஞ்சம் சின்ன சின்ன கன்ஃபியூஷன் வரும். அந்த கன்ஃபியூஷன்ல இருந்து அவங்க வந்து ஒரு 10 படங்களை அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு இடம் எங்க இருக்குது அது பாயிண்ட் அவுட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு போலீஸுக்கு அது வந்து ஒரு உதவியா இருக்கும். அது போல 2வது பாயிண்ட் 3 பாயிண்ட் அதுல இருக்கு. பிளஸ் இன்னொரு வந்து சவுண்ட் மார்க்கிங் ஒன்று இருக்கு. சவுண்ட் மார்க்கிங் கூட வந்து மார்க்கே இருக்காது. அதில் ஒரு கோடிங் இருக்கும். அந்த கோடிங் என்னன்னா அந்த எந்த விஷுவல் காப்பில இருந்து இது வந்து சவுண்ட் ரெக்கார்ட் ஆகுதுங்கிறது அது வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கும். அதனால இப்போ வந்து திருட்டுத்தனமா பண்றவங்க என்ன பண்றாங்க, புத்திசாலித்தனமா ஒன்று வந்து ஒரு தேட்டரில் வந்து ஆடியோவும் ஒரு தேட்டரில் வீடியோவும் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு. இப்போ அது போல் பண்ணாலும் ஆடியோ எடுக்கும் போது இந்த ஆடியோ எந்த பிரிண்ட்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணாங்கிற அளவுக்கு அதை கண்டுபிடிச்சிட முடியும். அதனால நாங்கள் போலீஸ்க்கு வந்து நேற்று போயிட்டு அரசாங்கத்துக்கு, டிஜிபிக்கு, ஹோம் செக்ரட்டரிக்கு, கமிஷனருக்கு நாங்கள் வந்து இது முனையா மனு கொடுத்தோம். அவங்க கேட்டாங்க வந்து குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கேட்குறீங்களே. நாங்கள் சொன்ன ப்ரீகாஷன் இஸ் பெட்டர் தென் இதுன்னு சொன்னோம். அதை ஏற்றுக்கிட்டு 24 ஹவர்ஸில் அதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுத்து அவங்க கமிஷனர் வந்து ஆம்னி ஆப்ரேட்டர்ஸ்லாம் கூப்பிட்டு இது மாதிரி வார்ன் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒன்லி ரோட் டிரான்ஸ்போர்ட் மட்டும் தான் பர்மிஷன் இருக்குது. நீங்கள் இது மாதிரி திருட்டுத்தனமாக போனீங்கன்னா பஸ்ஸை கூட சூஸ் பண்ணிவிடுங்கிற அளவுக்கு வார்ன் பண்ணி எனக்கு பேசியிருக்காங்க. எல்லா ஆப்ரேட்டரும் கூப்பிட்டுருக்காங்க. அவங்கள வச்சு ஒரு மீட்டிங் போட இருக்காங்க. இது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. அதனால் இந்த அரசாங்கத்துக்கு முதல்ல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். மறுபடியும் இந்த விசிடி வந்து வராமல் இருக்குது, கேபிள் டிவியில் வராமல் இருக்கிறதுக்கு, இன்டர்நெட்டில் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் இது ஒரு லீகல் விங்கை ஸ்டார்ட் பண்ணி ஏறக்குறைய ஒரு 3 மாதமாக சீனியர் கவுன்சிலுக்கு வந்து அவங்க என்னென்னலாம் கேட்டாங்களோ அதெல்லாம் ஃபுல் பண்ணியிருக்கோம். அது அரசாங்கத்துக்கு மனு கொடுப்பது மூலம் ஒரு நோட்டீஸாக கூட அவங்க செட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் இது மீறி வந்துச்சுன்னா சம்மந்தப்பட்ட எல்லாருமே வந்து இது வந்து குற்றத்தை தடுக்காத கூட குற்றவாளிகள் ஆகிடுவாங்க. அதனால் எல்லாருமே பார்ட்டி ஆக்கி வந்து ஒரு கேஸ் இது பண்ணி நாங்கள் வந்து ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கலாம். அந்த ஆர்டரில் என்ன ஆர்டர் வாங்கலாம்னா இந்த திரைப்படத்தை கேபிள் டிவியில் ஒளிபரப்பக்கூடாது, பஸ்ஸில் வந்து ஒளிபரப்பக்கூடாது, திருட்டு டிவிடி அவங்க வந்து அன்லெஸ் இவங்க ரைட்ஸ் கொடுக்குறது அந்த டிவிடியாக வரக்கூடாது. அது மாதிரி வந்தால் குற்றம். அப்போ அது வந்து நமக்கு ஏற்கனவே அரெஸ்ட் பண்ண எந்த விதமான குற்றம் இது சட்டம் இல்லாமல் இருக்கிறதால அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் யாரும் வீடியோ பயிற்சி மட்டும் இல்லாமல் எந்த போலீஸும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அது வந்து ஒரு வழியாக இருக்குது. இதுக்கு வந்து புலன் விசாரணை பார்ட் 2 வந்து ஒரு ஆரம்பமாக இருக்கும், ஒரு நல்ல தொடக்கம். இதுக்கு நீங்கள் பத்திரிகையாளர்கள் முடிந்த அளவுக்கு எங்களுக்கு நீங்கள் உதவி ஒத்துழைத்தா நாங்கள் வந்து உங்களை அன்போடு கேட்டோம். இதை வந்து அந்த 3 hours ஓடுது இல்லைங்களா, இதில் வந்து மற்றதெல்லாம் வந்து மார்க்கிங் ஒன்று இருக்கும். அந்த மார்க்கிங் எடுத்துகிட்டு போடுவாங்க. இந்த மார்க்கிங் வந்து அது மார்க்கே இருக்காது. அது வந்து சைலண்ட் ஃப்ரேம் தான் இருக்கும். அதில் வந்து என்னன்னா அதில் வரும்போது இந்த ரெக்கார்டிங் பாயிண்ட் அதில் ஆட்டோமேட்டிக்காக கோடிங் மட்டும் தான் வரும். படம் மாதிரியே ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ அதனால வந்து யாராலையும் அது வந்து இது பண்ண முடியாது. இதில் மார்க்கிங் இருக்கு, இந்த இடத்துல மார்க்கிங் இருக்கு. இப்போ நம்ம வீட்டில் வந்து அந்த டிவிடி பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கிங்லாம் வராது. அவங்க கூட வந்து இப்போ அவங்க சயின்டிஃபிக்காக கொடுத்து அதை டீகோட் பண்ணணும். எல்லா டவர்ஸுக்கும் ஒரு கோட் நம்பர் இருக்கு. இப்போ எல்லாருக்கும் நம்ம செல்போனுக்கு ஒரு நம்பர் இருக்க மாதிரி எல்லா டவரும் ஒரு கோடு இருக்கு. அந்த கோடு வந்து வச்சுட்டு அந்த கோடு உள்ள டவர் எங்க இருக்கு, அது பக்கத்தில் என்ன தேட்டர் இருக்கு, இதை வச்சு அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணி போறதுக்கு ஒரு ஈஸியா இதுவாக இருக்கு. மற்ற மார்க்கிங்லாம் இருக்கு, வந்து வீடியோ மார்க்கிங் அதெல்லாம் யூஸ்வலா முன்னாடி என்ன இவங்கலாம் பண்ற மார்க்கிங் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. பிளஸ் இது வந்து ஒரு இதுவா இருக்கு. இல்ல எந்த இடத்துல அந்த மார்க் வருது வச்சுக்க. இப்ப 12வது ரீல் வரும்போது அந்த மார்க் இருக்கு வச்சுங்க. அந்த 12வது ரீல் போகும்போது செங்கல்பட்டுல இருந்து போயிட்டு இருக்காங்க. அது வந்து போகும்போது வந்து வண்டலூர் வரும்போது மார்க் வருதுன்னா வண்டலூர் இதுவோ காமிக்கும். ஆனா தியேட்டர் மூவ் பண்ண முடியாது இல்லைங்களா. அது முதல்ல இது பண்றது 100% சான்ஸ் இருக்கு. இது சின்ன சின்ன வீடு பண்ணாங்கன்னா கூட ஒரு 4 டவர் ஒன்னா இருந்துச்சுன்னா 4 டவர் வரும். இதெல்லாம் அடுத்து பண்றது வந்து போலீஸுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எந்த இடத்துல இருக்கு, எங்க இருக்குன்னு வந்து ஒரு 5-6 படங்கள் அவங்க இது மாதிரி லைனா பார்த்தாங்கன்னா எடுத்து அவங்க பாயிண்ட். ஏன்னா போலீஸ் கூட தெரியும்
ஒரு குத்து மதிப்பா இந்த இடத்துல இவங்க இருக்காங்கிறது தெரியும். ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு இது வேணும், சாட்சி வேணும், ஒரு உந்து, அவங்கள என்ன சொல்றது, அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். நீ பண்ணணும் அப்படின்னு நினைச்சா பண்ணலாம். நம்ம போலீஸ் நினைச்சா 24 ஹவர்ஸ்ல இதை ஸ்டாப் பண்ணலாம். சார் அந்த சீட்டு வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, அதோட டை அப் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணலாமா நீங்க? அது வந்து நாங்க தயாரிப்பாளர் மட்டும் பண்ண முடியாது. அது வந்து 4 செக்டர் நினைச்சாதான் பண்ண முடியும். தியேட்டர்ஸ் முதல்ல அது வந்து தியேட்டருக்கு அதனால பாதிப்பு இல்லை. தனியா கடந்து போராடிட்டு இருக்காரு. ஆமா, அவர் தியேட்டர்காரங்களோட பேசுறாரு, ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. ஒரு அமைப்பு ரீதியா ஒரு 10 பேர் ஒண்ணா சேர்ந்தீங்கன்னா அது நல்லா கொண்டு வரலாமே. ஒரு நல்ல நெட்வொர்க் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு அவரு தான். இப்ப நிறைய தனிப்பட்ட முயற்சிகள் இருக்கு நிறைய. அது வந்து ஒரு அமைப்பா வந்து அவங்க தான் பேசணும். இப்ப ஏன்னா அது வந்து அது ஒரு தனியார் கம்பெனி இல்லையா, அது ஒரு பொதுவான அமைப்பா இருந்தா அதுல வந்து எல்லாரும் போயிடலாம். ஆனா அது ஒரு நல்ல முயற்சி. ஆனா அந்த முயற்சிக்கு கூட தேட்டரும் இருந்தாதான் வந்து தேட்டர் இப்போ இங்கிலீஷ் படம் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு கோட் வச்சிருக்காங்க. அவங்க 60% எலக்ட்ரானிக் மீடியா, 40% தியேட்டர். இதுதான் அவங்க கலெக்ஷனோட ரிசோர்ஸ். 40% தியேட்டருக்கு எப்படி போகுது, 60% சேட்டலைட்ல எவ்வளோ, டிவிடி எவ்வளோ, இன்டர்நெட் எவ்வளோ, இப்படிங்கிறத பிரிச்சு அதை வந்து ஒரு வியாபாரமா வச்சிருக்காங்க. நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் அந்த மென்டல் மெச்சூரிட்டி வரல. ஒரு டிவிடி கொடுத்தா தேட்டர்ல எல்லாம் போயிடும். இப்ப இவங்களுக்கு தெரியல, தேட்டருக்காரங்களுக்கு கூட வந்து இப்ப 1000 தேட்டர் பதில் இன்னொரு 6000 தேட்டர் நம்ம வீட்லயே இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல. கேபிள் டிவி லோக்கல் சேனல் ஒரு நத்திங் பட் தியேட்டர். ஒருத்தர் போட்டா ஒரு 5000 பேர், 1000 பேர் மினிமம் பாக்குறான், 5000 பேர் அதிகபட்சம் பாக்குறான். அது ஒரு தேட்டர் தானே. அது வந்து இப்ப 6000 தேட்டர் தமிழ்நாட்டில் இருக்கு. இது அவங்க உணர்ந்து அவங்க உதவி இல்லாமலாம் வந்து இது அவங்கள உணர வச்சு அவங்களும் தயாரிப்பாளரும் ஒன்று சேர்ந்து டிஸ்ட்ரிபியூட்டர் இணைஞ்சாதான் அதை பண்ண. ஒரு தனி மனிதர் இதை வந்து பண்ண முடியாது. ஒரு எதிர்ப்பும் ஏன்னா கமல் சார் பண்ணாரு, ஒரு யாரும் எதிர்த்து யாரும் பண்ண முடியாது. எல்லாரும் உணர்ந்து ஒண்ணுபட்டாதான் பண்ண முடியுமே தவிர தனியா பண்ண முடியாது. சார் இப்போ நீங்க கேபிள் டிவின்னு சொன்னீங்க இல்லையா, சென்னையை தவிர மற்ற மாவட்டங்களில் இருக்கிற எல்லா கேபிள் டிவியும் அரசு கட்டுப்பாட்டுக்கள் தான் இருக்கு. ஆமா, அது உங்களுக்கு தெரியுங்களா? ஆமா, இந்த பக்கத்துல தான் அவருடைய தலைவர் இருக்காரு. ஆமா, நீங்க போய் ஒரே ஒரு மெமரண்டம், இந்த படத்தை நீங்க லைசன்ஸ் எல்லாம் போடாதுன்னு சொன்னா அவர் சொல்ற பட்சத்துல அந்த தாலுகா ஆபீஸ் தாசில்தார் அந்த லைசன்ஸ் கேன்சல் பண்ற உரிமை தாசில்தாருக்கே இருக்குது. ஏன் பண்ணக்கூடாது? நீங்க நாங்க பண்ணிட்டோம். ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்காதீங்க, மறக்காத. நாங்க பண்ணிட்டோம். போய் ஒரு முக்கு சுப்பிரமணியம் பார்த்து, ஐடி மினிஸ்டர் பார்த்து, இந்த அவரோட கண்ட்ரோல்ல தான் இது வருது. அவருக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் மூலமா போயிட்டு அவருக்கு வந்து ஒரு மெமரண்டம் கொடுத்துருக்கோம். இது மாதிரி வந்து ஈவன் வந்து அரசு கேபிள்ல கூட வருது. இப்போ அவங்களுக்கு வந்து வருதா இல்லையா அதெல்லாம் தெரியல. அதெல்லாம் முதல்ல நம்ம கொடுத்துட்டோம். அடுத்து வந்து பண்ணலைன்னா வந்து அது வந்து லீகலா தான் ப்ரொசீட் பண்ணும். இந்த அரசாங்கம் வந்து 1000 விஷயம் சொல்லுது. பெருசே இல்ல கலாச்சாரம் அது இதுன்னு பேசுது. நீங்க வந்து சைனாவில் போயிட்டு போர்னோன்னு போட்டா அது வந்து அது ஸ்கேன் பண்ணி அந்த இது வந்து டாப் பண்ணணும். சைனாவில் ஒரு போர்னோ சைட் வர முடியாது. அது போல செக்ஸ்ன்னு போட்டா செக்ஸ் போட்டு நீங்க வந்து செக்ஸ்ல மேல் ஃபீமேல் வர செக்ஸ் இருக்கு. அது அடுத்த கட்டம் பார்க்கும்போது அதுல வந்து டாப்லெஸ்ஸா இந்த போர்ஷனை ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கான். இதுல ஏதாவது இதுவாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த சைட் வந்து டிக்ளைன் ஆயிடும். அவன் தன்னோட நாட்டுக்குள்ளேயே அது வரக்கூடாதுன்னு வச்சுருக்கான். இங்க தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவில் நீங்க ஒரு 50,000 சைட் இருக்கு போர்னோ சைட். இந்த ஜனங்க எப்படி கேட்டாலும் பரவாயில்ல, இந்த அரசாங்கம் கவலைப்படாத போது அதை பத்தி நம்ம ஒன்றும் பேச முடியாது. இந்த கலாச்சாரம் பத்தி பேசுற அரசாங்கம் அது முதல்ல கவனிக்கணும். கலாச்சாரம் நான் இதெல்லாம் பேசுறேன். இப்போ வந்து மத்தவங்கள பரவாயில்ல, இப்போ வந்து பிஜேபி வந்திருக்காங்க, கலாச்சாரத்தை பத்தி பேசுறேன். முதல்ல இது மாதிரி சைட்டை வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து திருட்டு விசிறி பத்தி நெக்ஸ்ட் விடுங்க. இதனால அந்த நம்ம சமூகம் எவ்வளவு அழிய போகுதுங்கிறது இருக்கு இல்லையா, அதை குறைஞ்சபட்சம் தடுத்து நிறுத்து. இது மாதிரி வர எல்லா போர்னோ சைட்டும் அவங்க வந்து முதல்ல டிக்ளைன் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் பாத்தீங்கன்னா 1000 crores 500 crores 600 crores பண்றாங்க. அதே படத்தை வந்து இங்கேயும் வந்து த்ரூ அவுட் இந்தியா வந்து பைரேட்டட் சிட்டிஸ் இருக்கு, சில கண்ட்ரீஸ்லயும் வெளியிலயும் இருக்கு சார். பட் அவங்க வந்து ஏன் லாஸ்ன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு லாஸ் ஆகாது, நம்ம இந்தியன் ஃபிலிம்ஸ் வந்து லாஸ் ஆகுதுன்னா அதுக்கான காரணம் என்ன சார்? அதுதான் கரெக்ட். நீங்க சொன்ன கேள்வி வந்து ரொம்ப கரெக்ட். இப்போ என்னன்னா ஆல் ஓவர் வேர்ல்ட்ல வந்து முதல்ல அவன் பிரிச்சு வைக்கும் போது என்ன பண்ணுறா, முதல்ல வந்து 40% தான் ஃபர்ஸ்ட் தியேட்டர். முதல்ல தியேட்டர் ரிலீஸ் முதல்ல இது பண்ணும், பட்ட தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறோம். முடிஞ்ச பிறகு வந்து டிவிடி ரிலீஸ் வந்து 1 வீக்ல வந்து அவங்க ஆன்லைன்ல புக் பண்ணி முதல்ல டிவிடி. ஸோ மெயினா வந்து ஒரிஜினல் கேசட் முன்னாடி வந்து நமக்கு ஒரு கேசட் வந்து ஒரிஜினல் கேசட் வித்தாங்க, பைரேட்டட் கேசட் வித்தாங்க. ஆடியோ கேசட் விற்கும்போது அப்போ நம்ம வாழ்ந்துட்டு தான் இருந்தோம். அப்போ பைரசி வந்தா பரவாயில்ல, அதனால பெருசா பாதிப்பு இல்லை. அது போல இப்போ அவங்களுக்கு என்னன்னா அது வந்து ஆன்லைன்லயும் எலக்ட்ரானிக் மீடியாவும் வந்து உலகம் முழுக்க வந்து ஒரு இது பண்ணிட்டான், ஒரு சேனலைஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால அதனுடைய நஷ்டம் வந்து அவங்களுக்கு கம்மி.
ஏன் அதை நீங்க ஏன் ஃபாலோ பண்ண மாட்டீங்க? இப்ப நமக்கு வந்து ஒரே ஏரியா தானப்பா. நீ வந்து 500 கோடியில இருந்து ஏறக்குறைய 150 நாடுகள்ல வந்து வரக்கூடிய வருமானம் இங்க நமக்கு ஒரே ஏரியால இருக்கு. பட்ஜெட் லெஸ் தானே சார் இங்க? அவங்களுக்கு கம்பேர் பண்ணா நம்ம பட்ஜெட் லெஸ் தானே சார்? அப்ப இந்தியன் மார்க்கெட் இஸ் எனஃப்ல? இல்ல இந்தியன் மார்க்கெட் எனஃப்ல. இந்த இந்தியன் மார்க்கெட்டை வந்து நம்ம டிவிடியோ கேட்டில் பண்றதுக்கு உண்டான சக்தி ஒண்ணு இருக்கு இல்லையா? முதல்ல R&D வந்து ஒரு அனாசின் மாத்திரை தயாரிக்க 60 பைசா செலவு. ஆனா அது கண்டுபிடிக்க 6000 கோடி செலவு. அது மாதிரி அவங்க ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ஒரு நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சேட்டலைட்ல வந்து சேட்டலைட் இப்போ அது போனா மத்தவங்க பாதிக்கும். அவங்க சேட்டலைட் எப்படி இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுது, இண்டஸ்ட்ரி எப்படி சேட்டலைட் டெவலப் பண்ணுது. இங்க என்ன ஆகுதுன்னா இண்டஸ்ட்ரி சேட்டலைட் எப்படி இண்டஸ்ட்ரியை முழுங்கலான்னு பாக்குது. அங்க இருக்கிற சேட்டலைட் வந்து இண்டஸ்ட்ரி எப்படி டெவலப் பண்ணலாம்னு பாக்குது. அந்த இண்டஸ்ட்ரி வளர்ந்தாதான் நம்ம பண்ண முடியுங்கிறது கரெக்டா இது பண்ணிக்கிட்டு ஏறக்குறைய வந்து ஒன்லி சேட்டலைட் கூட படம் எடுக்கிற இது இருக்கு. ஆனா இங்க வந்து தியேட்டர்ல இருக்க படத்தையும் சேட்டலைட் வாங்காம ஒரு சிஜி மாதிரிலாம் கூட வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு.